வாங்கம்மா, வாங்க வாங்க பங்காளி, எல்லாரும் வாங்க வாங்க. பங்காளிகளா, நல்லபடியா வந்துட்டீங்களா? என்னங்க இது, கோயிலுக்கு வந்து நிம்மதியா உத்தரவு கேட்கலான்னு வந்தா அபசகுணமா இவ வந்திருக்கா. சரி விடு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வாங்கம்மா, வாங்க வாங்கம்மா வாங்க. என்னங்கம்மா அப்படி பாக்குறீங்க? புரியுது புரியுது, உங்களுக்கு என் மேல கோவம் குறையல, எனக்கு உங்க மேல பாசம் குறையல. எப்படியோ சாமி கிட்ட வந்து உத்தரவு கேட்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் பூசாரி அழைச்சிக்கிட்டு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணே, பூசாரி அண்ணே வாங்க. என்னங்க இது? வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வாங்க. அம்மா, பரமேஸ்வரி சொல்லுச்சு இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு. ஏதாவது நேர்த்தி கடனாம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூசாரி. இவ என் சின்ன பொண்ணு சுரேகா. கல்யாண விஷயமா பேசிட்டு இருக்கோம். என் அண்ணன் பையனுக்கு தான். இதோ இவ. என்னடா அங்க நின்னுட்டு இருக்க? முன்னாடி வா. இதோ இதான் பையன். வணக்கம் தம்பி, வாங்க. இவங்களுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குலசாமி கிட்ட உத்தரவு கேட்கணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளவுதானேம்மா. அம்மா, இன்னைக்கு நல்ல நாள் தான்மா. நிறைஞ்ச பௌர்ணமியாவும் இருக்கு. சரியான நேரத்துக்கு தான்மா வந்திருக்கீங்க. உள்ள வாங்கம்மா, சாமியை கூப்பிட்டு உத்தரவு கேட்டுலாமா? சரி. அம்மா, அந்த பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? பொருள்? அச்சோ, நான் மறந்துட்டேனே. என்ன பண்றது? ஒரு நிமிஷம். மாமா, பழம், பூ, அப்புறம் சாமிக்கு செலுத்த வேட்டி, துண்டு, சேலை எல்லாமே இருக்கு. என்னங்க அம்மா, நீங்க தான் பூசாரி கையில கொடுக்கணும். சுந்தரவள்ளி, இது சாமி விஷயம். நாம கொண்டு வராம வந்த விஷயத்த நந்தினி கொண்டு வந்திருக்கா. வாங்கி பூசாரி கிட்ட கொடு. வாங்கி கொடு சுந்தரவள்ளி. கொடுங்கம்மா. வாங்கம்மா வாங்க. உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. போங்க. வாங்க. வாங்க. காத்தா கருப்பா சாத்தா மலையானே, சாமி துணை தேடி உள்ளங்கெல்லாம் வந்திருக்கு. நல்ல ஒரு காரியத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கு. ஐயா, நல்வாக்கு சொல்லி உத்தரவு தாருமையா. தாருமையா. ஆஹா, ஈசானி மூலையில கவுளி சத்தம் கேட்டுருச்சு. குலசாமி உத்தரவும் கொடுத்துருச்சு. ஐயா கருப்பா. ஆஹா, பிரமாதம். அம்மா, நல்ல சகுனம்மா. நல்ல வாக்கு கொடுத்திருக்குமா. ஒத்த படையில சோழி விழுந்திருக்கு. குலசாமி உத்தரவுப்படி இந்த கல்யாணத்தை நீங்க தாராளமா நடத்தலாம். எந்த தங்கு தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா. ரொம்ப சந்தோஷங்கய்யா.